வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த துறையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து மொத்தம் 2 விதமான காலி பணியிடங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 2 வேலைகளுக்குமே நீங்கள் தேர்வு எழுத வேண்டியதில்லை, எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. இந்த நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதி உங்களுக்கு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பெறலாம். இது ஒரு நிரந்தர அரசு வேலை, அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பே ஸ்கேல் தான், அது 58,000 ப்ளஸ் அதர் அலவன்சஸ், டிஏ, ஹெச்ஆர்ஏ அந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க, 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். இந்த அறிவிப்பு வெளியான மாவட்டத்திலிருந்து மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட தகுதியானவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு வெளியாக இருக்குது, எத்தனை காலி இடங்கள், என்ன பதவிகள், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா, எவ்வளோ சம்பளமா, எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க, எப்படி விண்ணப்பிப்பது, எப்படி விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்வது, மற்ற விவரங்களை வந்து நான் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக புரியும். இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிக்கை, நோட்டிஃபிகேஷன். எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது. துறை பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை. எந்த ஊராட்சி ஒன்றியம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. இது ஒரு நேரடி நியமனம் மூலம் நிறுவ போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க, என்னென்ன பதவிகள், மற்ற விவரங்களை பார்க்கலாம். காலி பணியிடங்கள் விவரம் பார்த்தீங்கன்னா, பதவியின் பெயர் வந்து அலுவலக உதவியாளர். இந்த வேலைக்கு வந்து பே மேட்ரிக்ஸ் வந்து குறைந்தபட்சம் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா முதல் மாதமே உங்களுக்கு 15,700 ப்ளஸ் அதர் அலவன்சஸ் தரப்படும். அதாவது ஹெச்ஆர்ஏ, டிஏ, மெடிக்கல் அலவன்ஸ், மற்ற அலவன்ஸ் எல்லாம் தரப்படும். அதிகபட்சமாக 50,000 ப்ளஸ் அலவன்ஸோடு தருவாங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருந்தால் போதும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2023 தேதியின்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி போடணும். அதாவது எஸ்சி, எஸ்டி, எஸ்சி அருந்ததியர் இவங்களுக்கு வயது வந்து குறைந்தபட்சம் 18 முதல் அதிகபட்சமாக 37 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது, இந்த வேலைக்கு மொத்த காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 3. இன சுழற்சி விவரங்கள், அதாவது ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் அருந்ததியர் முன்னுரிமை பெற்றவர் வந்து அதுலேயே வந்து பெண் ஆதரவற்ற விதவை அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து எஸ்சி அருந்தது எஸ்டி கோட்டாவில் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம்ஸு இவங்களுக்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18 முதல் 34 வயதுக்குள்ளே விண்ணப்பிக்கலாம். இன சுழற்சியில் வந்து எம்பிசி மற்றும் சீர்மரபினர், அதாவது எம்பிசி, டிஎன்சி அவங்களுக்கு வந்து முன்னுரிமை பெற்றவர் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதெல்லாம் முன்னுரிமை தான், மற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் ஓசி அவங்களுக்கு வந்து வயது வரம்பு 18 முதல் அதிகபட்சமாக 32 வயது வரைக்கும் இருக்கலாம். பொதுப்பிரிவினர் வந்து இன்ன சுழற்சி பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை பெற்றவர்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்த வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு காவலர், நைட் வாட்ச்மேன். இந்த வேலைக்கும் வந்து அலுவலக உதவியாளர் ஸ்கேல் பே தான். முதல் மாதத்தில் வந்து நீங்கள் 15,700 ப்ளஸ்ஸு ஹெச்ஆர்ஏ, டிஏ, மெடிக்கல் அலவன்ஸு, பிற அலவன்ஸ் நீங்கள் வாங்கலாம். அதிகபட்சமாக 50,000 தரப்படும். இந்த வேலைக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருந்தால் மட்டும் போதும். நீங்கள் 8ஆம் பாஸ் பண்ண வேண்டாம், எழுத படிக்க தெரிஞ்சால் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வயதுக்குள்ளே இருந்தால். பொதுப்பிரிவினர் வந்து குறைந்தபட்சம் 18 முதல் அதிகபட்சமாக 32 வயதுக்குள்ளே இருக்கணும். பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம்ஸு அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 18 முதல் 34 வயதுக்குள்ளே இருக்கணும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சி அருந்ததியர் அவங்களுக்கு வந்து 18 முதல் 37 வயது வரைக்கும் உள்ளவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இது வந்து பொது போட்டியில் வரதுனால நீங்கள் அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 9/1/2024. இன்னும் 3 நாட்களே உள்ளன. அதனால் உடனே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். மாலை 5:45 மணிக்குள்ளே சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் எந்த அலுவலகம் சொல்கிறேன் அந்த அலுவலகத்தில் நேரிலோ அல்லது நீங்கள் தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கல்வித் தகுதி, இருப்பிட சான்று, ஜாதி சான்று, முன்னுரிமை கேட்குறீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டு மற்றும் இதர சான்றுகளின் ஆதாரம் கண்டிப்பாக நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ அதாவது சுய ஒப்பமிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது கண்டிஷன், வயது மற்றும் கல்வி தகுதியற்ற நபர்கள் நீங்கள் அனுப்ப வேண்டாம், அது வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வந்து விண்ணப்பதாரரும் காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றியத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். அதாவது அங்கே நீங்கள் குடியிருக்கணும் அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர் வந்து நேர்காணல் நடைபெறும் தேதி எங்கே எப்போ அப்படின்னு பின்னாடி வந்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்புவாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து 8/12 வாங்கிட்டு இருக்காங்க. கடைசி தேதி 9/12/24 வரைக்கும், 9/1/2024 வரைக்கும் பிற்பகல் 5:45 மணி வரைக்கும் வாங்குவாங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஆணையாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி ஒன்றியம், மண்டபம், உச்சிப்புலி. இந்த அட்ரஸ்க்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் என்ற அட்ரஸ்க்கு நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். வாங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது 2 வேலைகளுக்குமே, அதாவது அலுவலக உதவியாளர், இரவு காவலர் 2 வேலைக்குமே வந்து பொதுவான ஃபார்மேட் இது தான். இந்த அலுவலக உதவியாளர் சாம்பிளுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் இரவு காவலர் பணிக்கும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணணும். உங்கள் பேர் இங்கே குறிப்பிடுங்க. உங்கள் அப்பா பேர், பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் இங்கே குறிப்பிடணும். எந்த பாலினத்தை சேர்ந்தவர்கள், ஆண்களா பெண்களா இங்கே குறிப்பிடுங்க. நிலையான முகவரி, அதாவது பர்மனண்ட் அட்ரஸ் வந்து பின்கோடோட கண்டிப்பாக குறிப்பிடணும். ஏன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு லெட்டர் அனுப்பும்போது கண்டிப்பாக அது தேவைப்படும். விண்ணப்பதாரர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் கொடுங்க. இல்லைன்னா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடலாம். உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இங்கே நோட் பண்ணுங்கள். உங்கள் பிறந்த தேதி வந்து 1/7/2023 தேதிப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி போடணும். வயது வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கீங்க, 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து குறிப்பிடுங்க. எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், ஓசியா, பிசியா, பிசி முஸ்லீம்ஸ், எம்பிசி, டிஎன்சி, இந்த ரெண்டையும் நோட் பண்ணலாம். எஸ்சியா, எஸ்சி அருந்ததியாரா, எஸ்டியா, அதர்ஸா அப்படின்னு நீங்கள் குறிப்பிடணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா, இது கண்டிப்பாக கட்டாயம் கிடையாது, பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், என்னைக்கு பதிவு பண்ணீங்க, ரினியூவல் எப்போ பண்ண வேண்டிய டேட்டு இங்கே குறிப்பிடலாம். மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஏதாவது நீங்கள் அதிக படிச்சிருந்தீங்கன்னா அது இங்கே நோட் பண்ணலாம். அடுத்தது திருமண மாணவரான்னு கேட்குறாங்க. ஆம் நாம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுங்க. விதவையா, ஆம் இல்லை கொடுங்க. ஆதரவற்ற விதவையா, ஆம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. கணவரால் கைவிடப்பட்டவரா அப்படின்னா ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு குறிப்பிடுங்க. பிற குறிப்பு ஏதாவது இருந்தால் இது குறிப்பிடலாம். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன என்க்ளோசர் பண்ணுறீங்க, இணைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்ன இணைக்கிறீங்க அப்படின்னு டிக் பண்ணுங்கள். இதெல்லாம் விட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் பள்ளி மாற்று சான்றிதழ், டிசி, கல்வி தகுதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் வந்து ஆதார் அடையாள அட்டை, இல்லைன்னா வாக்காளர் அடையாள அட்டை, இல்லைன்னா ரேஷன் கார்டு அட்டை, இல்லைன்னா வீட்டு வரி கட்டின ரசீது, இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் இணைக்கணும். முன்னுரிமை சான்று கேட்குறீங்கன்னா அது சம்மந்தமான சர்டிஃபிகேட் நீங்கள் இணைக்கணும். ஓட்டுநர் உரிமம் இருந்தால் ஆம் நாம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுங்க. ஓட்டுநர் முன்னனுபவ சான்று இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக இணைக்கணும். ஆம் நாம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து மேலே குறிப்பிட்ட விவரங்கள் யாவும் உண்மை
என உறுதி செய்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது தப்பாக கொடுத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதான் நோட் பண்ணிக்கோங்க. இதில் தவறான தகவல் கண்டறியப்பட்டால் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதுபோக நீங்கள் இன்டர்வியூ போது வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரிஜினல்ஸ் கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கையெழுத்து போட்டு எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க, என்ன டேட்டு நோட் பண்ணி 9/1/2024 மாலை 5:45 கண்டிப்பாக நீங்கள் அப்ளை சப்மிட் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.